Hello everyone, இந்த வீடியோல நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அது சொல்லியிருக்க ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிகல் 352 டு 360ல வந்து நம்ம இந்தியால வர எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும், அந்த சிச்சுவேஷன்ஸை எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணி நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கான ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் அப்படின்றது ஆர்டிகல் 352லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதில் கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னா அதை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும் அண்ட் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன, எப்பப்போலாம் அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன கிரவுண்ட்ஸ்க்கு நம்ம அதை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த கிளாஸ் 1. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செர்டைன் சிச்சுவேஷன்ஸ் லைக் வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்டு ரெபலியன் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொல்கிறது தான் இந்த கிளாஸ் 1. வார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஒரு போர் நடக்கிறது வார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்குது அப்படின்னா அது வந்து வார். அந்த மாதிரி நேரத்தில் எமர்ஜென்சி, அதாவது நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், இன்னொரு கண்ட்ரி நம்ம இந்தியா மேலே படையெடுத்து வராங்க, இல்லை இன்வர்ட் ஆகி வராங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையுமே வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்றது டிக்ளேர் பண்ணலாம். அடுத்தது வந்து ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே நிறைய இடத்துல கலவரம் வெடிக்குது, கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதாவது நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற ஒரு காரணமே அந்த ஒரு கிரவுண்ட்ஸ் இருந்து. பட் ஆனால் அதை தான் வந்து நம்மளோட 44th அமெண்ட்மெண்ட் இன் 1978ல் வந்து அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் 1 பொறுத்த வரைக்குமான டீட்டெயில்ஸ். ஸோ இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷனில் ஒரு வார் வந்துருது அப்படின்னா தான் வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ ஒரு வார் வரப்போகுது, இல்லை வந்து ஒரு ஆர்ம்டு ரெபலியன் வரப்போகுது, இல்லைனா ஒரு இன்டர்னல் அக்ரெஷன் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலுமே அதை மேனேஜ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிளாஸ் 1 ஆஃப் ஆர்டிகல் 352. அண்ட் இந்த கிளாஸ் 2ல் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா வேரியேஷன் அண்ட் ரிவகேஷன். ஒன்ஸ் வந்து இப்போ இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றது டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து லேட்டராக வந்து வேரியேஷன் பண்ணுறதுக்கும், அதாவது வந்து இந்தந்த இடத்துலலாம் அப்ளிகபிள் ஆகும், இல்லை அந்தந்த இடத்துக்குலாம் அப்ளிகபிள் ஆகும், ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட், ஒரு சின்ன வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் வந்து இந்த கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ரிவகேஷன் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்போஸ் அந்த த்ரெட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரிவகேட் பண்ணுறதுக்குமான ரைட்ஸுமே வந்து இந்த கிளாஸ் 2 ஆஃப் ஆர்டிகல் 352ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து கிளாஸ் 2ல எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா டிசிஷன் பை த யூனியன் கேபினட், அதாவது வந்து நம்ம கிளாஸ் 1ல் பார்த்தோம் பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இந்த கிளாஸ் 3ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி, இவந்தோ பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணாலுமே வந்து அதுக்கான டிசிஷன், அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து யூனியன் கேபினட் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கேபினட் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ரிட்டன் அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் பிரசிடென்ட்டால் அந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றத டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 3 ஆஃப் ஆர்டிகல் 352ல சொல்கிறாங்க. அண்ட் இந்த கிளாஸ் 4ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்டரி அப்ரூவல். இவந்தோ வந்து பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து முடிவு எடுத்து டிக்ளேர் பண்ணாலுமே வந்து லேட்டராக, அதாவது வந்து இந்த நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண ஒரு 30 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்லிமெண்ட்லேயுமே வந்து அப்ரூவல் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த கிளாஸ் 4. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லேட் பிஃபோர் போத் ஹவுசஸ், போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் இந்த வந்து பில் போகும். அதில் வந்து 1 மந்த்துக்குள்ளே அது வந்து அப்ரூவல் பண்ணணும். ஸோ அப்போ மட்டும் தான் இந்த ப்ரொக்ளமேஷன் வேலிட். அப்படி பண்ணலை அப்படின்னா இது வந்து சீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது சொல்கிறது தான் இந்த கிளாஸ் 4. அதில் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த சுச்சுவேஷனில் லோக்சபா, அதாவது பீப்புள் ஆஃப் ஹவுஸ் டிசால்வ் ஆகிடுது அப்படின்னா வெறும் ராஜ்யசபாவில் பாஸ் ஆனாலே போதும். பட் ஆனால் லேட்டராக வந்து லோக்சபா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ்க்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு சிட்டிங்குள்ளேயே வந்து இது வந்து அப்ரூவல் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக்கல் பவரை வந்து அப்பீல் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கிளாஸ் 4 வச்சுருக்காங்க. இவன் வந்து பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே வந்து நம்மளோட பீப்புளோட ஒப்பீனியனுமே அதில் இருக்கணும், அப்படி அதை வலியுறுத்துறது தான் வந்து இந்த கிளாஸ் 4ஓட அப்ஜெக்டிவ். அண்ட் இந்த கிளாஸ் 5ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன், அதாவது ஒன்ஸ் வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ மந்த்ஸுக்கு இருக்கும் வேலிட் அப்படின்னா ஒரு 6 months வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் அது த்ரெட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த 6 monthsக்குள்ளேயே வந்து அதை ரிவோக்கும் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து இன்னொரு விஷயம் ஃபர்தராக என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா சப்போஸ் அந்த த்ரெட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அடுத்த 6 monthsக்குமே வந்து அந்த ப்ரொக்ளமேஷன், அதாவது வந்து அந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் 5. அதில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்போஸ்
லோக்சபா வந்து டிசால்வ் ஆகிடுது அப்படின்னா வெறும் ராஜ்யசபாவோட அப்ரூவல் வச்சு மட்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். சப்போஸ் நியூ லோக்சபா ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னா அதுவுமே வந்து 30 டேஸ்க்குள்ளே அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து அப்ரூவல் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ப்ரொக்ளமேஷன் வேலிட், இல்லைனா வந்து அதை சீஸ் பண்ணுருவாங்க. அண்ட் இந்த கிளாஸ் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஃபார் அப்ரூவல் வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை வந்து அப்ரூவல் பண்ணணும், இல்லை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னாலோ மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் ஈச் ஹவுசஸ் இருக்கணும். அண்ட் தென் வந்து 2/3 மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த எமர்ஜென்சி அப்படின்றது வந்து ப்ரொக்ளைம் பண்ண முடியும், அப்ரூவல் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து கிளாஸ் 7 வந்து ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெவகேஷன் பை த லோக்சபா. த பிரசிடென்ட் மஸ்ட் ரிவக் த ப்ரொக்ளமேஷன் இஃப் த லோக்சபா passes a resolution disapproving the proclamation. Suppose லோக்சபாவில் வந்து அந்த ப்ரொக்ளமேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து கட்டாயமாக வந்து அந்த ப்ரொக்ளமேஷனை வந்து சீஸ் பண்ணணும், நிறுத்திடணும், ரெவகேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிளாஸ் 6 and 7. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து இந்த லோக்சபாவோட பவர்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த கிளாஸ் 6 and 7. அண்ட் ஃபர்தராக இந்த கிளாஸ் 8 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட்டீஸ் ஃபார் டிஸ்அப்ரூவல். சப்போஸ் ஒரு ப்ரொக்ளமேஷன் நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும்போது சப்போஸ் அதை முடிக்கணும் அல்ல அது தேவையில்லை அப்படின்னு அந்த லோக்சபாவில் இருக்க மெம்பர்ஸ் நினச்சாங்க அப்படின்னா அதில் வந்து 1/3 ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது டோட்டல் மெம்பர்ஸில் 10ல் ஒரு பாகம் உள்ள ஒரு மெம்பர்ஸ் செட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம், ரிட்டன் நோட்டீஸ் டு த ஸ்பீக்கர், இல்லைனா வந்து டு த பிரசிடென்ட் டைரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஸ்பெஷல் சிட்டிங்ஸ் நடக்கும் லோக்சபாவில் ஃபார் த ரெசல்யூஷன் வித்தின் 14 டேஸ்க்குள்ளே ஒரு ஸ்பெஷல் சிட்டிங் நடக்கும். அதில் வந்து இந்த ப்ரொக்ளமேஷனை கண்டினியூ பண்ணலாமா, இந்த நேஷனல் எமர்ஜென்சியை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றதுக்கான டிசிஷன் அதில் எடுப்பாங்க, ரெசல்யூஷன் அதில் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் 8. அண்ட் கிளாஸ் 9 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஷ்யூவன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டைப் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அட் த சேம் டைம்ஸ் இன்னொரு நேஷனல் எமர்ஜென்சியுமே டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ரைட்ஸை கன்ஃபர் பண்ணுறது தான் இந்த கிளாஸ் 9. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் நடக்குது, இன்னொரு பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஆர்ம்டு ரெபலியன் நடக்குது அப்படின்னா அதுக்குமே தனித்தனியான நேஷனல் எமர்ஜென்சி பிரசிடென்ட் நினச்சாங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இது சொல்கிறது தான் வந்து இந்த கிளாஸ் 9. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் 352. ஸோ இதில் வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சி எப்படி டிக்ளேர் பண்ணணும், யார் டிக்ளேர் பண்ணணும், எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த ஆர்டிகல் 352 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் ஃபர்தராக என்னென்ன ஆர்டிகல்ஸில் என்னென்ன மாதிரி நேஷனல் எமர்ஜென்சியை பற்றி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான வீடியோ நமக்கு ஃபர்தராக வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் அதுக்கான பிடிஎஃப் இருக்கும். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்குமே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.